எல்லா லஞ்சோடையும் சாப்பிட்ற மாதிரி ஒரு எக் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த எக் மசாலா பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பவுல் வச்சுக்கோங்க. அதில் கரம் மசாலா, மல்லித்தூள், சோம்புத்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்டு உப்பு இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ ஆல்ரெடி பாயில் பண்ணி கட் பண்ணி வச்ச எக்ஸில் நம்ம எல்லா மசாலா இந்த மாதிரி வந்து சேர்த்துடலாம். இப்போ நம்ம எக்ஸை ஃப்ரை பண்ணிடலாம். இதுக்கு ஒரு தோசை கடாயை சூடு பண்ணிக்கோங்க. சூடானதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த எக்ஸ் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துருங்க. எக்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு சரியாக ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான எக் மசாலா ரெடி பண்ணியிருக்கோம். இது எல்லா லஞ்சோடையும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.